ஹலோ ஆஸ்பிரன்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பூலித்தேவர் பற்றி பார்க்க போகிறோம். அவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1767 வரைக்கும். பூலித்தேவர் வந்துட்டு திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர். பூலித்தேவர் வந்துட்டு மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக்குன்ற 3 பத்தானி அதிகாரிகள் கூட கூட்டணி வச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்க்காடு, சேத்தூர், கொல்லம், கொண்டான், வடகரை இது எல்லாமும் பூலித்தேவரோட கண்ட்ரோலில் இருந்தது. நெக்ஸ்ட் களக்காடு போர். களக்காடு போர் ரொம்ப இம்பார்ட்டண்டான போர். இது மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் நடந்திருக்கும். மாபுஸ்கான் கிட்ட 1000 படைகள் கம்பெனி அனுப்பியிருப்பாங்க. 600 நவாப் அனுப்பியிருப்பார். ஆனால் பூலித்தேவர் கிட்ட திருவிதாங்கூர் படைகளே 2000 படைகள் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதில் பூலித்தேவர் தான் வின் பண்ணியிருப்பார் இந்த களக்காடு போரில். நெக்ஸ்ட் யூசுப் கான் கூட நடந்த போர். யூசுப் கானோட இன்னொரு பேர் தான் கான்கா சாஹிப். அவரோட இன்னொரு பேர் தான் மருதநாயகம். இவருக்கு பூலித்தேவருக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இதில் யூசுப் கான் தான் வின் பண்ணுறாரு. பூலித்தேவரோட முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3மே அவரோட முக்கிய கோட்டைகள். இந்த 3த்தையுமே அந்த யூசுப் கான் கேப்சர் பண்ணிடுறாரு. பூலித்தேவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு 1764 நெற்கட்டும் சேவலை திருப்பியும் கேப்சர் பண்ணுறாரு. ஆனாலுமே 1767 கேப்டன் கேம்பல்ன்றவர் பூலித்தேவரை தோக்கடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நாடு இழந்த நிலையில் பூலித்தேவர் இறந்து போயிடுறாரு. ஒண்டிவீரன் யாருன்னா பூலித்தேவரோட படைப்பிரிவுகளில் இருந்தவர் தான் இந்த ஒண்டிவீரன். பூலித்தேவர்கிட்ட யார் கூட்டணி வைக்கல? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.